குனியாது கூறடா கெங்கவல்லி தொகுதியிலே தலைவாசல் வீதியிலே கிழக்கு மாவட்ட செயலாளர் நம்ம அண்ணன் SRS தலைமையிலே கூடுவோம். தளபதி ஆட்சியை மீண்டும் நாம் நாடுவோம். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா நம்ம தமிழ்நாடு, தலை குனியாது கூறடா. விடியல் தந்த சூரியனே, விதிதோறும் ஆட்சியே, பெண்களுக்கு பேருந்தில் கட்டணம் இல்லா பயணமே, உயர்கல்வி பயிலுது புதுமை பெண் திட்டமே, தமிழ் புதல்வன் வருது தம்பிக்கும் உயர்வு தருது. காலை உணவு திட்டத்தில் பசி போக்கினாய், கல்வி கண்ணை திறந்து நீ வழிகாட்டினாய். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா நம்ம தமிழ்நாடு, தலை குனியாது கூறடா. விவசாயி வாழ்விலே ஏற்றி வைத்தாய் நெய் விளக்கு, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் சீர்முறை, வீடுதோறும் புன்னகை, இது திராவிட மாடல் ஆளுகை. கெங்கவல்லி தொகுதியிலே உதய சூரியன் ஜொலிக்குது, தலைவாசல் கூட்டத்திலே வெற்றி முரசு ஒலிக்குது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா நம்ம தமிழ்நாடு, தலை குனியாது கூறடா. SRS சொல்லுகின்ற வழியிலே அணிவகுப்போம் நாம் இப்போதே களத்திலே. சொன்னதை செய்தவர், சொல்லாததும் செய்தவர், நூற்றாண்டு காணும் கலைஞரின் மைந்தவர். 2026 நம்ம ஸ்டாலின் தான் முதலமைச்சராகணும். தமிழ்நாடு மீண்டும் முதன்மை மாநிலமாகணும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா நம்ம தமிழ்நாடு, தலை குனியாது கூறடா. வெல்லட்டும் தமிழ்நாடு, வெல்லட்டும் உதய சூரியன், தளபதி ஸ்டாலின் தலைமை நீடிக்கட்டும். 26 மீண்டும் திமுக அமையட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா நம்ம தமிழ்நாடு, தலை குனியாது கூற. ஹலோ, இந்த பகுதியில் இருக்கின்ற அனைத்து கழக முன்னோடிகளும் இருக்கையில் அமருமாறு கேட்டு, உங்களை அன்போடு கேட்டு, நமது மறைந்த மகமேதை தலைவர் கலைஞர் பற்றி நினைவு பாடலை உங்களுக்காக வழங்குகின்றோம். போலாமா? விழிப்புரம் சரவணன் அவர்கள் கலைக்குழுவுக்காக 100 ரூபாய் அன்பளிப்பு, செங்கல் சரவணன் அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவர்களுக்கு
அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி. விடுமா போலாம்பா. கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே, மக்கள் உள்ளம் கூடி கொண்ட உண்மை கலைஞர் வாழ்கவே, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. பொன்னான தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியாய் பொழிகின்ற கருணாநிதி, பொழிகின்ற கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியாய் பொழிகின்ற கருணாநிதி, பொழிகின்ற கருணாநிதி. அண்ணாவின் புகழ் பாடி அணி நாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி, கண் போன்ற கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. ஏடெல்லாம் புகழ்கின்ற கலை நீட்டி நாடக கலைவாழ பணியாற்றினார், கலைவாழ பணியாற்றினார். ஏடெல்லாம் புகழ்கின்ற கலை நீட்டி நாடக கலைவாழ பணியாற்றினார், கலைவாழ பணியாற்றினார். ஏடெல்லாம் புகழ்கின்ற நோக்கோடு சினிமாவில் வசனத்தில் அரங்கேற்றினார். ஈடில்லா கருணாநிதி, எங்கள் இதயத்தில் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. அண்ணாவின் அடி சென்று அழகான நெறி செல்லும் அதிமேதை கருணாநிதி, அதிமேதை கருணாநிதி. அண்ணாவின் அடி சென்று அழகான நெறி செல்லும் அதிமேதை கருணாநிதி, அதிமேதை கருணாநிதி. குண்டேந்தும் பீரங்கி வந்தாலும் கொள்கையில் மாறாத கருணாநிதி, கண் போன்ற கருணாநிதி, திமுக கழகத்தின் கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. பொன்னான தமிழ்நாட்டின் அண்ணாவின் தம்பியார் ஒளிவூட்டும் கருணாநிதி, போல்கின்ற கருணாநிதி. பொன்னான தமிழ்நாட்டின் அண்ணாவின் புகழ்பாய் கொண்டாடும் கருணாநிதி, கொண்டாடும் கருணாநிதி. அண்ணாவின் புகழ் பாடி வழிகாட்டி வழிகாட்டி கொண்டாடும் கருணாநிதி, தன்மான கருணாநிதி, இந்த தமிழக கருணாநிதி, கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே. அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மறைந்த இந்த பாடலை கேட்ட உங்கள் அனைவருக்கும் தொடரும் பாடல் தளபதி ஆணை இறைவனிடம் கையெழுந்து தளபதிக்கு தலை வணங்குவோம் என்ற பாடல். முடிஞ்சது நீ பாடுற இந்த பாடலுக்கு பின்னாலே நாம் கலைஞர் அவர்கள் ஈற்றிய பராசக்தி படத்தில் இருந்து பாடலை மாற்றி எழுதி பாடலை உங்களுக்காக வழங்க இருக்கின்றார் எங்கள் கலைக்குழு ராதாகண்ணன்.
அதற்கு முன்னாலே தளபதி பாடல் போலாம். தளபதிக்கு தங்க தளபதிக்கு தளபதிக்கு முதல்வர் தளபதிக்கு தலைவணங்குவோ, அவர் பாதையிலே நடையை பயிலுவோ, தேர்தலிலே ஒன்று கோடுவோ, நாம் தேர்தலிலே ஒன்று கோடுவோ, 234 வெற்றி காணுவோ. தளபதிக்கு தங்க தளபதிக்கு தம் தளபதிக்கு முதல்வர் தளபதிக்கு தலைவணங்குவோ, அவர் பாதையிலே நடைய பயிலுவோ. அப்படியே டான்ஸ காணாம ஆஹா பிரம்மா. இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர், ஈடினை இல்லாத கருணை உள்ளவர். இல்லை என்று சொல்லும் மனம் இல்லாதவர், ஈடினை இல்லாத கருணை உள்ளவர். இன்னல் பட்டு எழுங்குரலை கேட்கின்றவர், தமிழ் இல்லங்களில் எண்ணங்களில் வாழ்கின்றவர். தளபதிக்கு நம் தளபதிக்கு ஸ்டாலின் தளபதிக்கு முதல்வர் தளபதிக்கு தலைவணங்குவோ, அவர் பாதையிலே நடைய பயிலுவோ. ஆசையுடன் கேட்டவர்க்கு 1000 ரூபா, அள்ளி அள்ளி கொடுத்ததுனா 5000 ரூபா. ஆசையுடன் கேட்டவர்க்கு 1000 ரூபா, அள்ளி அள்ளி வழங்கியது 5000 ரூபா. அல்லல் படும் மாந்தர்களே அயராதீர்கள், நம் தளபதியார் பாதையிலே நடைய பயிலுங்கள். அவரிடத்தில் குறையனைத்தும் சொல்லி காட்டுங்கள், உதய சூரியன் சின்னத்திலே ஓட்டு போடுங்கள். உதய சூரியன் சின்னத்திலே ஓட்டு போடு. கை தட்டுங்க பார்க்கலாம். உதய சூரியன் சின்னத்திலே ஓட்டு போடுங்கள். தளபதிக்கு தங்க தளபதிக்கு ஸ்டாலின் தளபதிக்கு தலைவர் தளபதிக்கு தலைவணங்குவோ, அவர் பாதையிலே நடைய பயிலுவோ. தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவர், தேடாத குழந்தைக்கெல்லாம் உணவளிப்பவர். ஆமாதானே? தேடும் நேயர் நெஞ்சங்களில் குடியிருப்பவர் தளபதி, தேடாத குழந்தைக்கெல்லாம் உணவளிப்பவர். வாடும் இதயம் வளர்வதற்கு வழிவகுப்பவர், வாஞ்சையோடு யாவருக்கும் துணை நிற்பவர். அலை முழக்கும் கடல் படைத்து அழகு பார்ப்பவர், அலைகள் மீதும் ஆட்சி செய்பவர். தலைவனை இங்கு கேட்டவர்க்கு தந்து மகிழ்ந்தவர், இந்த தமிழகத்திலே நிரந்தரமாக ஆள போறவர். தளபதிக்கு தங்க தளபதிக்கு தலைவணங்குவோ, அவர் பாதையிலே நடைய பயிலுவோ, அவர் பாதையிலே நடைய பயிலுவோ.
ஏன் அப்படி சிந்தனை பண்றீங்க? அப்படிதான் இருக்கணும். இப்படி இருந்தா தான் சிந்தனை செய் மனமே, அது பெரிய அறிவு கொண்டாந்து நமக்கு சேர்த்து சொல்லி தாய்மாரெல்லாம் எனக்கு நல்லதொரு ஆதரவு கொடுத்து கைத்தட்டி ரசித்துக் கொண்டிருந்தவங்க அனைவருக்கும் பராசக்தி என்ற படத்தில் இருந்து 42 கையில் உருவான கலைஞர் உருவான ஒரு அற்புதமான பாடலை எங்கள் கலைக்குழுவிலே பழையதை நினைவூட்டுகின்ற வகையில் இந்த பாடலை உங்களுக்காக வழங்குகிறோம். எங்கள் கலைக்குழுவை சேர்ந்த ராதாகண்ணன் அவர்கள் படைக்கிறார்கள். ஆமா, கிளவியா இருந்தாலும் நல்லா ஆடுறமா. அப்படி சொல்லு. கழக தோழர்களே, தாய்க்குள்ள தங்கங்களே, ஆரத்தி எடுக்க வாங்க. நம் தானே தலைவரா முதல்வர் ஸ்டாலினுக்கு வெற்றி திலகமிடுங்க. ஓ கழக தோழர்களே, ஓ கழக தோழர்களே, தாய்க்குள்ள தங்கங்களே, ஆரத்தி எடுக்க வாங்க. நம் தானே தலைவரா முதல்வர் ஸ்டாலினுக்கு வெற்றி திலகமிடுங்க. சொல்லு. இலவச பேருந்தில் பயணம் என்று பெண்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். இலவச பேருந்தில் பயணம் ஆமா என்று பெண்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். என்றும் இங்கே பெண்களுக்கு மகிழ்ச்சி பொங்கும். அன்புள்ளம் கொண்டவர், உண்மையிலே நல்லவர், முதல்வர் ஸ்டாலினை பாரு. அன்புள்ளம் கொண்டவர், உண்மையிலே நல்லவர், முதல்வர் ஸ்டாலினை பாரு. அதை நினைக்க நினைக்க மனம் இனிக்க இனிக்க என்று மகிழ்ச்சி பொங்கும் இங்கே. ஓ கழக தோழர்களே, ஓ கழக தோழர்களே, தாய்க்குள்ள தங்கங்களே, ஆரத்தி எடுக்க வாங்க. நாம் தானே தலைவரா முதல்வர் ஸ்டாலினுக்கு வெற்றி திலகமிடுங்க. ஓஹோ கைத்தட்டல் இல்லையா? எல்லாம் சந்தோஷமா தான் இருக்கிறீங்க. நல்ல சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க. மீண்டும் ஒரு போய் ஒன்றும் பண்ண முடியாது. நம்மளுதான் நம்ம தான் முதல்வர். தைரியமா இருக்கலாம், ஒண்ணுமே இல்லை. அதனால இப்ப தனியா இந்த வயசான பொம்பளையும் நானும் வயசான ஆளு தான் இருந்தாலும் 2 பேரும் இப்ப ஆனா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க சின்னம்மா வந்திருக்குது, எங்க சின்ன மாமியா வந்திருக்கிறா. எல்லாம் நாங்க தலைவாசல தான் நான் பொண்ணு கட்டினது. 3 பொண்டாட்டி கட்டிட்டேன், 2 ஓடிடுச்சு, 1 மட்டும் உயிரோடு இருக்குது. இப்போ அந்த பாட்டை உங்களுக்காக வழங்குறோம். பஞ்சுமித்தகனி ஆமா, எல்லாம் அரியா பிள்ளையாட்டம். இந்த பதக்கம் போகும்போது கொடுத்துட்டு போ, அடகு வைக்கணும். போலாமா? அஞ்சுகத்தின் பேரா எங்க கலைஞரின் புதல்வா,
அஞ்சுகத்தின் பேரா கலைஞரின் புதல்வா தமிழக முதல்வரே வா. வாளெடுக்கும் வீரா போர் தொடுக்கும் சூரா எங்கள் தலைவரே வா. நான் நெற்றியிலே அவருக்கு முத்தமிட்ட பொழுது வேர்வை துளி இனிக்கிறதே. நீங்கள் நேசித்து அவருக்கு முத்தமிட்ட பிறகு வேர்வை துளி இனிக்கிறது. அட இந்தா பறக்கும் முத்தம் தந்தா இனிக்கு நித்த நித்தம் படுத்தும் சுகமே. தின தினக்க தினக்க தின தினக்க தினக்க தின தினக்க தினக்க தினனா. அஞ்சுகத்தின் பேரா கலைஞரின் புதல்வா தமிழக முதல்வரே வா. வாளெடுக்கும் வீரா போர் தொடுக்கும் சூரா எங்கள் தலைவரே வா. ஆ, கட்டு 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 உன் கூந்தலை ஊஞ்சலை கட்டு எங்கள் காலின் கையை தொட்டு. கட்டு 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 எங்கள் கலைஞரியை கட்டு எங்கள் கலைஞரின் வேட்டியை கட்டு. வாழேந்தும் கைகளுக்கு ஸ்டாலின் என்னும் பேரா. வாளெடுக்கும் கைகளுக்கு ஸ்டாலின் என்று பேரா. ஒரு ராத்திரிக்கு 12 மணியா அது போதும் என்றால் எங்களுக்கு சரியா. அந்த சூரியனை நாம் நினைத்துக் கொள்வோம் என்றும் அவருக்கு நாம் வெற்றியை தருவோம். இந்த பறக்கும் முத்தம் தந்தா இனிக்கு நித்த நித்தம் படுத்தும் சுகமே. தின தினக்க தினக்க தின தினக்க தினக்க தின தினக்க தினக்க தினனா. அஞ்சுகத்தின் பேரா கலைஞரின் புதல்வா தமிழக முதல்வரே வா. வாளெடுக்கும் வீரா போர் தொடுக்கும் சூரா எங்கள் தலைவரே வா. சரிண்ணா. இந்த பகுதியிலே நிற்கின்ற கழக செயல் வீரர்கள்லாம் இருக்க தலைவர் பேச்சாளர் அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். அதற்கு முன்னாலே விசிக செயலாளர் அவர்கள் தேவியா குறிச்சி சேர்ந்த அதிரடி முத்து அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பாக அளித்திருக்கிறார். அவர்களுக்கு எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி கூறி பிறந்த நாள் காணுகின்ற இந்த அற்புதமான நேரத்திலே கடைசியாக முடிக்க சொல்லிட்டாங்க. முடிக்கிறோம். ஓடி வருகிறோம். நாளை வரி ஓடி வருகிறான் உதய சூரியன் உள்ளமெல்லாம் புது வெள்ளம் பொங்கவே ஓடி வருகிறான் உதய சூரியன். ஓடி வருகிறான் உதய சூரியன். நன்றி நன்றி என்று சொல்லி உங்களிருந்து விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். எங்களுக்கு பாடலை ரசித்த அனைத்து கழக முன்னோடிகளுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்து இதே போல எப்பொழுதும் இருக்க வேண்டும் என்று கூடி முக்கியமா தாய்மார்களுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி. அம்மா உங்களை எல்லாம் நான் நைட்ல போய் எனக்கு தூக்கமே வராது, கைத்தட்டந்தையே தான் ஞாபகமா இருக்கும் என்று சொல்லி உங்களிருந்து விடையா பெறுகின்ற அன்பு அழக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த நமது நாடாளுமன்ற உறுப்பினர் கிழக்கு மாவட்ட செயலாளர் SR சிவலிங்கம் அவர்களும் அவர் பிஏவாக இருக்கின்ற ட்ரிபிள் ஆறுமுகம் அவர்களும் நம்ம ஒன்றிய செயலாளர்களும் நம்ம அண்ணா அவர்களும் இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த தலைவாசல் நான் பாடணும்னு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி வணக்கம். ஜோரா கை தட்டுங்க. வெற்றி 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 என்று சொல்லி ஒரு மாடத்துக்கான நம்பிக்கை. தமிழகமே, ஒரு காலத்தில் 1 ரூபாய்க்கும்
2 ரூபாய்க்கும் அடுத்தவர் கையை எதிர்பார்த்து நின்ற காலம் மறைந்து இன்று உரிமை தொகை என்ற பெயரில் ஒரு பெண் தன்மானத்தோடு தலை நிமிர்ந்து நிற்கும் காலம் பிறந்திருக்கிறது. விடியற்காலை வேளையில் தன் கைபேசியில் வந்த ஒரு குறுஞ்செய்தி. அது வெறும் செய்தி அல்ல, ஒரு ஏழை தாயின் ஒரு மாடத்துக்கான நம்பிக்கை. 500 ரூபாய்க்கு வழியின்றி தவித்த ஒரு குடும்பத்தில் இன்று அரசு வழங்கிய 5000 ரூபாய் என்ற அந்த பெரும் தொகை அந்த பெண்மணியின் கண்களில் ஆனந்த கண்ணீரை வரவழைத்துள்ளது. வாக்குறுதி கொடுத்தால் அதை செய்து முடிக்கும் திராவிட மாடல் அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தனது நெஞ்சார்ந்த நன்றியை ஒரு பாடலின் வழியாக சமர்ப்பிக்கிறார் அந்த பெண்மணி. தயவு செஞ்சு நீங்க வாங்க சொல்றேன். இந்த பக்கம் நிக்கிறவங்க வந்து உட்காருங்க. ஸ்டேஜுக்கு முன்னாடி யாரும் நிக்க வேணாம், வாங்க. இங்க அமைச்சர் வந்துட்டாரு, வாங்க. கொஞ்சம் கழக தோழர்கள் தயவு செஞ்சு இந்த பக்கம் நிக்காதீங்க, வாங்க. இந்தாண்ட ரூபா 10க்கும் அலைஞ்சு தெரிஞ்ச காலம் போய் 5000 வந்து சேரைய வாசல் தேடி விடியல் வந்ததே. போன் பார்த்த கண்ணு ரெண்டும் பூரிச்சு நிக்கிறதே. கனவா இது நிஜமா, என் கையில வந்த வரமா? காலையில வந்த செய்தி, என் கவலை தீர்த்த செய்தி. 5 ரூபா 10க்கும் அலைஞ்சு தெரிஞ்ச காலம் போய் 5000 வந்து சேரைய வாசல் தேடி விடியல் வந்ததே. அரிசி வாங்க அலைஞ்சவனா, அரை காசுக்கு தவிச்சவனா, உரிமை என்று ஒரு வார்த்தை சொல்லி உசத்தி வச்சார் உசிருள்ளவரை. பொட்டலம் அடிக்கவும் தொடுக்கவும் போராடினது ஒரு காலம். பெத்த பிள்ளைய போல எங்க முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முன்னின்று தந்தாரே வர 100 காலம். 5 ரூபா 10க்கும் அலைஞ்சு. ஹலோ செக். தயவு செய்து அந்த பின்னாடி இருக்கிறவங்க தயவு செஞ்சு இந்த சேர்ல வந்து உட்காருங்க. இன்னும் ஒரு 30 சேர் இருக்குது, வாங்க. தயவு செஞ்சு சொல்றேன், வாங்க. அங்க நின்றுட்டு இருக்கவங்க வாங்க. தம்பி வர்றவங்களை உட்கார வைப்பா அந்த பக்கம். இங்க வாங்க. தயவு செஞ்சு இந்த பின்னாடி நிக்கிறவங்க வாங்க. இங்க எங்க மாவட்ட செயலோட அறிவுரை, தயவு செஞ்சு வாங்க. இங்க யாரும் நிக்காதீங்க, பின்னாடி யாருமே நிக்காதீங்க, வாங்க. தம்பி பின்னாடி நிக்கிறவங்க உட்காருப்பா. ஏன் நின்றுட்டு இருக்க, உட்காரு. கழக தோழர்கள் தயவு செய்து பின்னிருக்கையிலே அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த மேடைக்கு இடதுபுறமா இருக்கிறவங்க தயவு செஞ்சு வாங்க. வாங்க, இடதுபுறமா இருக்கிறவங்க வாங்க, தயவு செஞ்சு சொல்றேன். அம்மா அந்த மகளிர் காரவங்களை முன்னாடி பின்னாடி அனுப்பிடுங்க. மகளிர் நீங்க பின்னாடி அனுப்பிடுங்க, போட்டோம். மாண்புமிகு அமைச்சர் அவர்களும் மாவட்ட கழக செயலாளர்களும் இன்னும் ஒரு சில நிமிடத்திலே வருகை தர இருப்பதால் தயவு செய்து கழக தோழர்கள் அந்த இடத்துல இருக்கையை ஃபுல் பண்ணுங்க. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா நம்ம தமிழ்நாடு. தலை குனியாது கூறடா கெங்கவல்லி தொகுதியிலே, தலைவாசல் வீதியிலே கிழக்கு மாவட்ட செயலாளர் நம்ம அண்ணன் SRS தலைமையிலே கூடுவோம். தளபதி ஆட்சியை மீண்டும் நாம் நாடுவோம்.
ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா, நம்ம தமிழ்நாடு தலை குனியாது கூறடா. விடியல் தந்த சூரியனே, விதிதோறும் ஆட்சியே, பெண்களுக்கு பேருந்தில் கட்டணம் இல்லா பயணமே, உயர்கல்வி பயிலுது புதுமை பெண் திட்டமே, தமிழ் புதல்வன் வருது, தம்பிக்கும் உயர்வு தருது. அலை உணவு திட்டத்தை போக்கினாய், கல்வி கண்ணை திறந்து நீ வழி காட்டினாய். ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா, நம்ம தமிழ்நாடு தலை குனியாது கூறடா. சூரியன் ஜொலிக்குது, தலைவாசல் கூட்டத்திலே வெற்றி முரசு ஒலிக்குது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். தலை நிமிர்ந்து நிற்குது பாரடா, நம்ம தமிழ்நாடு தலை குனியாது கூறடா. சேர் எடுத்து கொஞ்சம் போடுங்க, இன்னும் வர்றாங்க, இன்னும் 200 பேருக்கு மேல வர்றாங்க. அந்த சேர் எடுத்து பின்னாடி இருக்கிறது என்ன போடுங்க, சைடுல போடுங்க. சேர் எடுத்து போடுங்க. ஒன்றியம் எடுத்து சேர் எடுத்தாங்க போட சொல்லுங்க. பாருங்க நிறைய வர்றாங்க. ஆமா சிலையா சேர் எடுத்தாங்க போடுங்க. டிஸ்போஸ் பண்ண
மலருது நம்ம உள்ளங்கள் எல்லாம் மலருது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி இது, முன்னேற்ற தமிழ்நாட்டின் சாட்சி. மீண்டும் வருவார் 26 இவரே வருவார். தமிழ்நாடு தலைகுனியாது. இந்த மாபெரும் மாநாட்டு பொதுக்கூட்டத்திற்கு எங்கள் ஆற்றல் மிகு சேலம் மாவட்ட கழக கிழக்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான எங்கள் ஆருயிர் அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கம் எம்பி அவர்களை தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். அதை நான் வழிமொழிகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒன்றிய கழக செயலாளர், தலைவாசல் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அருமை அண்ணன் சாத்தப்பாடி மணி என்கிற பழனிசாமி அவர்கள் அனைவரையும் இன்முகத்துடன் வரவேற்பு ஆற்றுவார். மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் மரியாதைக்குரிய கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் எஸ்.ஆர். சிவலிங்கன் அவர்கள் எம்பி அவர்களே, மற்றும் சிறப்பான நம்ம தலைவருடைய நலத்திட்டத்தை எல்லாம் எடுத்துரைக்க வந்திருக்கும் அருமை அண்ணன் கோவி செழியன் அமைச்சர் அவர்களே, அமைச்சர் பெருமக்கள் அவர்களே, மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் பாசத்துக்குரிய சேலம் கிழக்கு மாவட்ட அவைத்தலைவர் கருணாநிதி அவர்களே, சுரேசன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் சின்னதுரை அவர்களே, ஸ்ரீராம் அவர்களே, எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் எம்பி மலையரசன் அவர்களே, மாவட்ட ஆதி திராவிடர் நலக்குழு எக்ஸ் எம்எல்ஏ பாசத்துக்குரிய அண்ணன் குணசேகரன் அவர்களே, கோமதி அவர்களே, எஸ்பி பாலமுருகன் அவர்களே, பிஜி அழகர்களே, தம்பி சித்தார்த்தன் அவர்களே, பொன்முத்து அவர்களே, லட்சுமணன் அவர்களே, ஜெயபாலன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, மற்றும் கழக முன்னோடிகளே, பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் கழக முன்னோடிகள், ஒன்றிய கழக செயலாளர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவரையும் வருக 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 என்று வரவேற்று அமர்கிறேன். நன்றி, வணக்கம். தலைவாசல் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை சகோதரர் பாலமுருகன் அவர்கள் சிறப்புரையாற்ற அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வரின் முன்னெடுப்பில் இன்று தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்ற கூட்டத்தை தலைவாசலுக்கு ஒதுக்கிட்ட மாவட்ட கழக செயலாளருக்கு நன்றி கூறி வருகை புரிந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சேலம் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் தலைவாசல் ஒன்றியத்தில் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாடு தலைகுனிய விடமாட்டோம் என்று மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் எங்க ஆற்றல்மிகு அண்ணன் சேலம் கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கும், சிறப்புரையாற்ற வந்திருக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களுக்கும், மற்றும் மாவட்ட கழக, ஒன்றிய கழக, பேரூர் கழக நிர்வாகிகள் அனைவருக்கும், இங்கு வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தலைவாசல் கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி வருகின்ற சட்டமன்ற எலெக்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 50,000 வாக்குகள் குறையாமல் வெற்றி பெற இங்கே வந்திருக்கும் அனைவரும் உறுதிமொழி எடுத்து அந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக செயல்பட்டு அதில் முன்னணியில்
தலைவாசல் தெற்கு ஒன்றியம் அதிக வாக்குகள் பெற்றுத்தரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்தில் கோவிந்தமாலை முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் ஓபிஎஸ் வருவதற்கு முன்பே தன்னை இந்த இயக்கத்தில் இணைத்துக் கொண்டு ஓபிஎஸ் அணியினுடைய மாவட்ட கழக செயலாளர் இருந்து இன்று தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் தன்னை உறுப்பினராக சேர்த்துக் கொண்டு கழகத்தில் இருந்திருக்கும் கோவிந்தபாளையத்தினுடைய முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சார்பாக நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு ஒரு சில கருத்துக்களை அவர் கூறுவார். சேலம் கிழக்கு மாவட்டம் திமுக கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற தலைவாசல் மாபெரும் கூட்டத்திற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கும் அண்ணன் மாவட்ட செயலாளர் SR அவர்களுக்கு மற்றும் அனைவருக்கும் என் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அண்ணா திமுகவில் 40 ஆண்டுகள் பணியாற்றினேன். அந்த கட்சி அம்மாவோடையும் எம்ஜிஆரோடையும் என்னுடைய நிர்வாகம் தவறி போயிடுச்சு. இப்போ பொறுப்பேற்றுக் உள்ள எடப்பாடி பழனிசாமி நிர்வாக திறமை சரியாக காரணத்தினால் சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கும் தளபதி அவருடைய கொள்கையை ஏற்று நான் அந்த கட்சியை விட்டு விலகி அண்ணா திராவிட முன்னேற்றத்தை நடத்தியுள்ளேன். இந்த தொகுதி 3 முறை திமுக தோற்றுவிட்டது. இந்த முறை திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற அதுபாடுபட்டு வெற்றி பெற செய்வேன் என்று நன்றி கூறி வணங்குகிறேன். வணக்கம். மாவட்ட கழகத்தினுடைய அவைத் தலைவர் அருமை அண்ணன் மூரா கருணா அவர்கள் சிறப்புரையாற்றுவார். கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியினுடைய தமிழ்நாட்டை தனியுடைய விடமாட்டோம் கூட்டணியுடைய தலைவர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் அருமை அண்ணன் SRS அவர்களே, இங்கே வருகை தந்து நல்லதுறை பேச்சை சிறப்புரையை உங்களுக்கு ஆற்ற வந்திருக்கின்ற உயர்கல்வித்துறை அமைச்சர், நீண்ட கால எங்களுக்கு தொடர்புடைய கழகத்தினுடைய செயல் வீரர் அருமை அண்ணன் கோவி செழியன் அவர்களே, மற்றும் இங்கே வருகை இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கள்ளக்குறிச்சியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மலையரசன் அவர்களே, மற்றும் மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர்களே, இங்கே திரளாக கலந்து கொண்டிருக்கின்ற பொதுமக்களை உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, நம்மளுடைய தலைவர் அவர்கள் இந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என்று ஏன் என்று சொல்கிறார் என்றால், இந்த மத்திய அரசு இந்த தமிழ்நாட்டை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறது. அதையும் மீறி இந்த தமிழ்நாட்டில் பெண்களான உங்களுக்கு இந்த ஆட்சியை தந்து கொண்டிருக்கின்றார், இந்த திராவிட மாடல் ஆட்சியை. ஏனென்று சொன்னால், ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு கிடைக்கின்ற உரிமை தொகையெல்லாம் நிறுத்த வேண்டிய ஒரு தேர்தலை கணக்கில் கொண்டு இந்த உரிமை தொகையை இங்க 3 மாதத்திற்கு நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற ஒரு கொடிய எண்ணத்துடன் இந்த ஒன்றிய அரசினுடைய சதியை தெரிந்து கொண்டுதான் உங்களுக்கு எல்லாம் மாதம் 1000 ரூபாய் தர வேண்டியது என்பதை 3 மாதத்திற்கு சென்று 3000-ம் நம்முடைய கழக அரசு தொடர்ந்து ஆட்சியை மறுபடியும் 2வது முறையாக ஆட்சி பீடத்தில் ஏறியவுடன் மாதம் 2000 ரூபாய் உங்களுக்கு வழங்குகின்ற ஒரு தொகையும் சேர்த்துதான், மே மாதமும் சேர்த்துதான் 5000 ரூபாய் உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கின்றார் தமிழக முதல்வர். அதே போல விடியல் பயணம் என்ற உங்களுக்கு கட்டணமில்லா பேருந்தை வழங்கியவரும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல தமிழ் புதவன் திட்டம், பெண்களுக்கு புதுமை பெண் திட்டம் போன்ற திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து உங்களுடைய குடும்ப சுமையெல்லாம் குறைத்து அவங்களுடைய குடும்பத்தினுடைய மறுமலர்ச்சிக்கு உண்டான வழிவகையை செய்து கொண்டிருக்கிறதான் இந்த அரசாங்கம். எனவே நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே இந்த பகுதியிலே 200 தொகுதியை வென்றெடுக்க வேண்டும் என்ற நம்மளுடைய தலைவர் கூற்றுக்கு இணங்க நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர் இந்த பகுதியில் இந்த உதயசூரியனின் சின்னத்திலே வெற்றி பெற்று அந்த 200-லே கெங்கவல்லி சட்டமன்ற உறுப்பினரும் இருக்க வேண்டும் என்று உங்களிடம் கேட்டுக்கொண்டு
இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாடாளுமன்ற உறுப்பினர் அருமை அண்ணன் மலையரசன் அவர்கள் சிறப்புரையார். சேலம் கிழக்கு மாவட்ட திமுகவின் சார்பாக கெங்கவல்லி சட்டமன்ற தொகுதியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் தமிழ்நாடு தலைகுனியாது என்ற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கும் சேலம் கிழக்கு மாவட்ட செயலாளரும் மாநிலங்களவை நாடாளுமன்ற உறுப்பினருமான கழகத்தை கட்டிக்காத்த பெரியவர், கழகம் வளர்த்தவர் எங்கள் ஐயா அவர்களே, இந்த மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரையாற்றி இந்த கெங்கவல்லி சட்டமன்றத்தை வெற்றி சட்டமன்றமாக மாற்றுவதற்காக வருகை தந்திருக்கும் மாண்புமிகு மதிப்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் அன்னார் அவர்களே, வரவேற்புரை நல்கியிருக்கும் தலைவாசல் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் அன்னார் மணி என்கிற பழனிசாமி அவர்களே, முன்னிலை பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கும் அவைத்தலைவர் கருணாநிதி அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் சுரேஷ்குமார் அவர்களே, மாவட்ட துணைச் செயலாளர் சின்னதுரை அண்ணார் அவர்களே, மற்றும் அண்ணார் குணசேகரன் அவர்களே, கோமதி அவர்களே, பாலமுருகன் அவர்களே, அழகுவேல் அவர்களே, சித்தார்த்தன் அவர்களே, முத்து அவர்களே, லட்சுமணன் அவர்களே, ஜெயபாலன் அவர்களே, பெரியசாமி அவர்களே, மற்றும் இதில் கலந்து கொண்டுள்ள அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக செயலாளர்களே, கழக முன்னோடிகளே, இந்த கூட்டத்தில் பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள கழக உடன்பிறப்புகளே, எனது தாய் இல்லம் கொண்ட தாய்மார்களே, என்னுடைய சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இதில் கலந்து கொண்டுள்ள ஊடக நண்பர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, தமிழ்நாடு தலைகுனியாது என்ற இந்த பொதுக்கூட்டம் எதற்கு நம்ம எல்லாம் எண்ணி பார்க்கணும். தமிழ்நாடு தலைகுனிய வேண்டும் என்றே ஒரு திட்டம் போட்டு ஒரு ஒன்றிய அரசுடன் சேர்ந்து கொண்டு, இங்கு இருக்கிற இந்த எடப்பாடி பழனிசாமி சேர்ந்து கொண்டு, தமிழ்நாடு மட்டுமல்ல தமிழ்நாட்டில் வாழக்கூடிய தமிழ்நாட்டு மக்களும் தலைகுனிய வேண்டும், தலை நிமிரக்கூடாது என்று பல திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நம்ம தினமும் பேப்பர் நியூஸ் யூடியூப்ல பார்த்துட்டு தான் இருக்கோம். தலைவர் 2021 ஆட்சி பொறுப்பு ஏற்ற போது என்னென்ன திட்டங்கள் செய்வதாக தேர்தல் வாக்குறுதியில் கூறியிருந்தாரோ, கூறியிருந்த திட்டங்களை விட சொல்லாத திட்டங்களை நிறைய செய்திருக்கிறார். ஏன்னா மக்கள் மீது அக்கறை கொண்ட ஒரே தலைவர் நமது தமிழக முதல்வர் தான். எண்ணற்ற திட்டங்கள், மகளிருக்கு 1000 வழங்கப்படும், மகளிர் உரிமை தொகை, கலைஞர் உரிமை தொகை என்றார், வழங்கினார். கட்டணமில்லா பேருந்து வழங்கினார். ஏன்னா என் தாய் குழந்தை தான் நிறைய உட்கார்ந்துருக்கீங்க, எல்லாமே அனைத்தும் உங்களுக்கான திட்டங்கள் தான். நம்ம பள்ளி பயிலும் நமது மாணவர்களுக்கு 5வது வரை படிக்கும் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் நமக்கான திட்டம் தான் அது. ஏன்னா நம்ம எல்லாம் கிராமப்புறத்தை சார்ந்தவர்கள், காலையில் எழுந்தவுடன் காடு கழனிக்கு போயிடுவோம், சரியா சமைக்க முடியாது. அந்த மாணவனுக்கு கஞ்சியோ கூழோ கொடுப்போம். சில நேரத்தில் அது கூட இல்லை, மதிய உணவு எங்க, அந்த பள்ளிக்கூடத்தில் போய் மதிய உணவை சாப்பிடுவான். அதனால அவன் சோர்வடைஞ்சிடறான். நம் பிள்ளைகளுக்கு தாயை போல ஒரு தாய் தான் தன் பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து வளர்ப்பார்கள். ஆனால் தமிழக முதல்வர் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாணவர்களுக்கும் தாயாகவும் தகப்பனாகவும் இருந்து அந்த காலை உணவு திட்டத்தை அறிவித்தார். எவ்வளவு பெரிய திட்டம் இது! காலை உணவு திட்டம் என்பது ஒரு சாதாரண திட்டம் அல்ல. ஒரு மாணவன் பசியோடு இருந்தால் அவனுக்கு சிந்திக்கும் திறனே இருக்காது. இன்றைக்கு அந்த காலை உணவு திட்டத்தை அறிவித்த பிறகு
பள்ளி இடைநின்றலே இல்லை. கூடுதலாக மாணவர்கள் செல்கிறார்கள், நிற்பதே இல்லை மாணவர்கள். அவருடைய சிந்திக்கும் திறனும் அதிகரிக்கிறது. இதுபோல எண்ணற்ற திட்டங்களை தலைவர் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டை தமிழக முதல்வர் அவர்கள் என்றும் தலைகுனிய விட மாட்டார், தமிழனையும் தலைகுனிய விட மாட்டார் என்று கூறிக்கொண்டு, இந்த ஒன்றியத்தில் ஆளும் ஒன்றிய அரசும் அதுக்கு ஒத்து போகின்ற எடப்பாடி பழனிசாமியும் நமக்கெல்லாம் என்னென்ன துரோகத்தை பண்ணிட்டு இருக்காங்க ஒரே ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன். ஏன்னா எங்கள் அண்ணன் பேசணும், மாவட்ட செயலாளர் அண்ணா அவர்கள் பேசணும், ஐயா அவர்கள் பேசணும். 2014 மோடி ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதியா இந்தியாவில் உள்ள கருப்பு பணத்தை எல்லாம் ஒழிச்சு ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 15 லட்சம் ரூபாய் பணம் தரேன்னு சொன்னாரு. கொடுத்தாராமா? எல்லாரும் அதை பார்த்துட்டு போய் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம். அக்கௌண்ட்ல இருந்த பணம் தான் போச்சு. அக்கௌண்ட்ல இருந்த பணம் தான் போச்சு. அது மட்டுமா, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டம், வட மாநிலங்களில் மக்கள் தொகை இருக்குது இல்ல, ஆனா அந்த பகுதிக்கு என்ன பண்ணிடுறாரு, எல்லா திட்டத்தையும் கொண்டு சேர்த்துறாரு. தமிழ்நாடா முடியாது. அந்த திட்டத்துக்கு ஒரு முட்டுக்கட்டை கேட்டா மக்கள் தொகை பிரச்சனை. அதோட மட்டுமல்ல, மதுரை எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல்னு ஒண்ணு எப்ப அது ஆரம்பிச்சாருன்னா 2019 ஆரம்பிச்சு 18 சொல்லி 19 அடிக்கல் நாட்டுறாரு. இதுவரையில் நடக்கல. ஆனா நம்ம தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே கிண்டியில கலைஞர் நூற்றாண்டு நினைவு மருத்துவமனை சொல்லிட்டு 6 மாதத்துல 1000 படுக்கை கொண்ட ஒரு மருத்துவமனையை உருவாக்கி நம்மை போல உள்ள கிராமத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் சிகிச்சை பெற்றுக் கொடுத்திருக்கிறார், அளித்து கொடுத்திருக்கிறார். அது மட்டுமா, புயல் வெள்ளம் நிதி வந்ததுன்னா ஒரு நிதியும் ஒதுக்குறதே கிடையாது தமிழ்நாட்டிற்கு. குறிப்பா கஜா புயல், மிக்ஸாம் பெஞ்சல் புயல் அப்படின்னு. கல்வி நிதி நமக்கு தமிழ்நாட்டிற்கு கொடுக்க வேண்டிய கல்வி நிதி 2500 கோடிக்கு மேல் தரணும். மும்மொழி கொள்கையை ஏற்றால்தான் அந்த கல்வி நிதியை வழங்குவோம் என்று அடம் பிடித்து அந்த கல்வி நிதியை வழங்கவில்லை. ஆனால் நம்ம தமிழக முதல்வரோ, நீ 5000 இல்ல 10,000 கோடி கொடுத்தாலும் என் தமிழ்நாட்டு மாணவர்களை நான் பார்த்துக் கொள்ள முடியும் என்று அனைத்து திட்டங்களையும் சிறப்பாக செய்து நம் மாணவர்களுக்கு காலை உணவு திட்டத்தில் ஆரம்பித்து 12வது முடித்தால் 1000. அது மட்டுமா, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், இது போல எண்ணற்ற திட்டங்களை அறிவித்து உயர்கல்வியில் முதலிடம் வகிப்பது தமிழ்நாடு தான். அதோடு மட்டுமல்ல, கிராமப்புற வாழ்வாதாரத்துக்கு முக்கியமான எம்ஜி என்ஆர்ஜி அந்த ஏரி வேலை என்று சொல்வார்கள், அந்த திட்டத்தை முடக்கும் நோக்கத்தோடு மன்மோகன் சிங் ஆட்சியில, கலைஞர் ஆட்சியில இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. கிராமப்புறங்கள் தான் நாட்டின் முதுகெலும்பு, விவசாயம் தான் நாட்டின் முதுகெலும்பு என்பதற்காக ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களுக்காகவும் அவருடைய வளர்ச்சிக்காகவும் கொண்டு வரப்பட்ட அந்த திட்டம் தான் ஏரி வேலை திட்டம். அந்த திட்டத்துக்கு அறவே முட்டுக்கட்டை போட்டு ராம்ஜி, அது என்னன்னே பேர் தெரியல எங்களுக்கு, நாங்களும் ஐயாவும் பாராளுமன்றத்தில் பிறண்டு அழுது பார்த்துட்டோம். அதை பத்தி கவலைப்படல. அவர் தான் தமிழ்நாட்டு மக்கள் தலை குனியணும், தமிழ்நாடு தலை குனின்னு நினைக்கிற அந்த எடப்பாடியும் அந்த மோடியும் சேர்ந்து கொண்டு இது போல திட்டங்களை தீட்டிக் கொண்டே இருக்கிறார்கள். நம்ம தலைவர் சும்மா இருப்பாரா? எல்லாத்துக்கும் பதிலடி கொடுத்துட்டு தான் இருக்காரு. அதோட இளம் தலைவர் இருக்கார, எவ்வளவு பெரிய திட்டங்கள். அவர் பேஸ்புக் வாட்ஸ்அப்ல போய் பாருங்க, ஒரு நாளைக்கு 30-40 ஃபங்க்ஷன் அட்டன் பண்றாரு. எல்லா திட்டங்கள் தான் மக்களுக்கான திட்டங்கள் தான். இந்த உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை வருது இல்லமா, அந்த திட்டத்துக்கு அமைச்சர் யாருன்னா நமது துணை முதல்வர் தான். இந்த 5000 போட்டார் இல்ல, அந்த திட்டத்துக்கு அமைச்சர் யாருன்னா துணை முதல்வர் தான். எவ்வளவு பெரிய திட்டம் அதெல்லாம். அந்த எம்ஜிஎன்ஆர்ஜிக்கு வறுமையை ஒழிக்கின்ற மாநிலங்களுக்கு அந்த வேலையே இல்லைங்கிறான். வறுமையை நீயா ஒழிச்ச? தமிழ்நாட்டில் வறுமை நீயா ஒழிச்ச? என் தலைவன் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒழித்துக் கொண்டிருக்கிறார் தமிழகத்தில். உனக்கும் வறுமைக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? வறுமை இருந்தால் என்ன, இல்லை என்றால் என்ன? அது என்ன? அது வறுமை கோட்டிற்கு
இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலையாம். இது போல அந்த எம்ஜிஎன்ஆர்ஜிக்கும் ஒரு முட்டுக்கட்டை போட்டு விட்டார்கள். அது மட்டுமில்ல, சென்ற பட்ஜெட்ல அந்த அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா, தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான் அவங்க, ஒரு திருக்குறளை சொல்லியாவது ஆரம்பிச்சாங்க. அது மகிழ்ச்சியா இருந்தது. ஆனா இந்த பட்ஜெட்ல அதை கூட சொல்லலம்மா, தமிழ்நாட்டை பத்தி அதை கூட சொல்லல. சமஸ்கிருதம் ஒரு மொழி இருக்குது, அந்த மொழிக்கு 2500 கோடி ஒதுக்கி இருக்காங்க. எவ்வளவுமா? சமஸ்கிருத மொழி நம்ம ஸ்கூல்ல இருக்குதா இங்க தமிழ்நாட்டுல? எங்கேயாவது இருக்குதா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மொழிக்கு மட்டும் 2500 கோடி. ஆனா பிற மொழிகளுக்கெல்லாம் எவ்வளவு தெரியுமா? 13,000 கோடி தான் பிற மொழிகளுக்கு ஒதுக்குறது இந்த ஆண்டுகளுக்கு, ஒரு ஆண்டுகளுக்கு. இது போல எண்ணற்ற துரோகங்களை சேர்ந்து செய்து கொண்டிருக்கும் எடப்பாடி பழனிசாமியும் நமது மோடியும் நம்ம மக்கள்லாம் விட்டுருவீங்களா? விட்டுருவீங்களாமா? ஏன்னா சங்க காலங்கள்ல புலிய முரத்தால் அடித்து துரத்திய வம்சம் தான் எங்களுடைய வம்சம், பெண்களுடைய வம்சம். அதனால கூடிய விரைவில் இந்த 2026ல எப்படி துரத்தணும்னு உங்களுக்கு தெரியும். யார துரத்துவீங்கம்மா? எடப்பாடியும் மோடியும் இந்த 26ல என் தளபதியின் பெண்கள் படை துரத்தும் துரத்தும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக என்பதை விட கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியின் சார்பாக தமிழ்நாட்டை தலைகுனிவிட மாட்டோம் என்கிற மாபெரும் பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்த அனைவரையும் வரவேற்று அமர்ந்திருக்கின்ற தலைவாசல் மத்திய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் என் அன்பிற்கினிய சகோதரர் மணி அவர்களே, இங்கே வருகை தந்து என்பது உங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலினுடைய ஆலோசனையை பெற்று, உங்கள் அண்ணன் ஆலோசனை பெற்று இங்கே வருகை தந்து 5 ஆண்டுகால ஆட்சியில், திராவிட நாயகருடைய ஆட்சியில், திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்கும் எல்லாம் செய்திருக்கின்றேன் என்பதனை உங்கள் மத்தியிலே எடுத்து வைப்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்பதனை எதற்காக, ஏன் என்று விளக்க உரை ஆற்றுவதற்காக இங்கு வருகை தந்திருக்கின்ற மாண்புமிகு உயர்கல்வித்துறை அமைச்சர் என்பதை விட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக தமிழகமெங்கும் சுற்றி திராவிடர்களுடைய கொள்கைகளை, ஏன் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய நலன், மக்களுக்கு செய்த நலன் திட்டங்களை, முத்தமிழறிஞர் கலைஞருடைய தொண்டுகளை எல்லாம் எடுத்து வைத்து இன்றைக்கு தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நட்சத்திர பேச்சாளர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர், இன்றைய உயர்கல்வித்துறை அமைச்சர் என் அன்பு சகோதரர் கோவி செலியன் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற, உரையாற்றி என்பதை விட ஒரு சிறிய உரை, ரத்தன சுருக்கம் என்று சொன்னாலும் அதை உங்க மனசுல படுற மாதிரி சக்குன்னு எங்கெல்லாம் சொல்ல வேணாம், நானே சொல்லிடுறேன்னு சொல்லி அமர்ந்திருக்கின்ற நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் மலையரசன் அவர்களே, எங்களுடைய மாவட்ட கழகத்தினுடைய அவைத்தலைவர் மூரா கருணா அவர்களே, துணை செயலாளர் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் என் அன்பு சகோதரர் சின்னதுரை அவர்களே, நம்முடைய தலைவர் அண்ணன் தளபதியால் நியமிக்கப்பட்டிருக்கிற கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதியினுடைய பார்வையாளர் என் அன்பிற்கும் பாசத்திற்குரிய சகோதரர் முத்து அவர்களே, தலைவாசல் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் வடக்கு பாலமுருகன் அவர்களுக்கு, தெற்கு அழகவேலு அவர்களே,
அதை போல வருகை தந்திருக்கின்ற பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரி அன்னபூர்ணி நடேசன் அவர்களே, வருகை தந்திருக்கின்ற முன்னாள் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, பேரூர் கழகத்தினுடைய செயலாளர்களே, அதை போல சுற்று வட்டாரத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்களே, நகர கழகத்தினுடைய செயலாளர்களே, கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய என் அருமை நண்பர்களே, வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, என் அன்பு சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய பணிவான வணக்கம். நான் எல்லா பேரும் சொல்லணும்னு தான் நினைச்சேன். சேர்மன்லாம் இருக்கிறாங்க, பேரூர் செயலாளர் பேரெல்லாம் சொல்லணும்னு நினைச்சேன். ஆனால் நம்ம மந்திரி அவர் கருத்தை சொல்லணும், அதுக்கு தான் இங்கே வந்திருக்கிறோம். நாம் கேட்கணும். நானும் உங்களில் ஒருத்தர் அவர் கேட்கணும். ஏன்னா நீண்ட காலம் ஆச்சு. அவர் அமைச்சராகிறதுக்கு முன்னாடி அவர் நம்ம சேலம் மாவட்டத்தில் எல்லா பக்கமும், என்ன சொல்ல போனால் நம்முடைய அண்ணன் வீரபாண்டியார் இருக்கும்போது அவரை நம்முடைய மாவட்டம் முழுவதும் வாங்க உரையாற்றுங்க அப்படின்னு கூட்டிகிட்டு ஒவ்வொரு பக்கமாக போயிருக்கிறோம். அப்போ நிறைய உரையை கேட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு இடைவெளி, ஒரு சின்ன இடைவெளி என்று சொன்னால் அவர் அமைச்சர், அதுவும் அமைச்சர் என்று சொன்னால் உயர்கல்வித்துறை அமைச்சர், உயர்கல்வித்துறை அமைச்சர், ஹையர் எஜுகேஷன் மினிஸ்டர். இன்னைக்கு அந்த துறையை மிக சிறப்பாக செய்கிறார். நம்முடைய தலைவர் தளபதி பாராட்டுகின்ற அளவிலே அந்த துறையை இன்றைக்கு நல்ல முறையில் நடத்துகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னார்ல மலையரசன், மோடி எப்படியெல்லாம் பழி வாங்குறாருன்னு. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் நீ அதுக்குள்ள இப்பயே வந்துட்ட, அதுக்குள்ள போனா நான் என்னதான் பண்றது? ஒரு உங்களுக்கு தெரியும், ஹையர் எஜுகேஷன் அதாவது உயர் கல்வித்துறை, அதே போல கல்வி பள்ளித்துறை ரெண்டாக பிரித்து இன்றைக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர்களத்திலிருந்து எஜுகேஷன்ங்கிறது ஒன்றாக இருந்து இரண்டாக பிரித்து இன்றைக்கு பல்வேறு துறையில இன்னைக்கு முன்னேறி இன்றைக்கு இந்தியாவே பாராட்டக்கூடிய முதலமைச்சர் என்று சொன்னால், அதை போல இன்றைக்கு இந்த கல்வித்துறை உயர்கல்வித்துறையும் இந்தியாவே பாராட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு உயர்கல்வித்துறை தமிழ்நாட்டில் இருக்கிறது. அமெரிக்காவுக்கு போனா அங்க பிஇ படிச்ச நம்மால் தான், கனடாவுக்கு போனா நம்மால் தான், ஜப்பானுக்கு போனா அங்க நம்மால் தான், ரஷ்யாவுக்கு போனா நம்மால் தான், ஏன் எதிரியா இருக்க கூட பாகிஸ்தான் போனாலும் அங்க அறிவாளியா இருக்கிற பொறியாளரா இருக்கிறவ நம்ம இந்தியன், நம்ம தமிழன். அது குறிப்பா இந்தியன் சொல்றதை விட நம்ம தமிழன், நம்முடைய தம்பி. இதுக்கு என்ன காரணம்? உயர்கல்வி வளர்ச்சி. அது தமிழகத்தில் மட்டும்தான் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட இந்த கல்வித்துறைக்கு என்ன தெரியுமா? மோடி சுமார் 4000 கோடி ரூபாயை விடுவிக்கல. என்ன காரணம்? நீ இந்தி படினாரு, முடிக்காதுனாரு, இல்லைன்னா உன் பணம் தரமாட்டேன்னு சொன்னாரு. தலைவர் சொன்னாரு, உங்க அண்ணன் சொன்னாரு, தளபதி மு.க. ஸ்டாலின் சொன்னாரு, நீ 10,000 கோடி தந்தாலும் இந்த தலைவணங்காது, இந்த தமிழகத்துக்கு எப்பொழுதும் இந்த இந்தி ஏற்காது, என் தாய்மொழி தமிழ் தான் சொன்னார். அதுதான் நம்ம அண்ணன். அந்த துறையிலே இன்னைக்கு நம்முடைய அருமை சகோதரர் கோவி செலியன் மிக சிறப்பா பாராட்டுக்குரிய அளவுக்கு இன்றைக்கு அந்த நிதி இல்லை என்று சொன்னாலும் சிறப்பா பணியாற்றார். அதைத்தான் நம்மளை சொன்னாரு. இது மட்டுமா? மாதா மாதம் கல்லூரியில் படிக்கிற நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு மாதா மாதம் 1000 ரூபாய் கொடுக்கக்கூடிய ஒரு அரசு அது தளபதி அரசு தான், திமுக அரசு தான். இந்தியாவிலேயே வேற எங்கேயும் கிடையாது அப்படிப்பட்ட அரசு. இது மட்டுமா? இது கிராமப்புறம், அதை நான் சொல்லி ஆகணும். கிராமப்புறம் ஏரி வேலைன்னு சொல்லுவாங்க. இங்க வந்திருக்கீங்க நிறைய பேர். இந்த ஏரி வேலையை கெடுத்தது இவர் ராம்ஜின்னு இவர் நம்ம மலையரசன் சொன்னது. நம்ம ஏரி வேலையை காந்தி பேரை எடுத்துட்டு அந்த ஏரி வேலையை இல்லைன்னு ஒழிச்சது அந்த மோடி. அது உறுதுணையா போனது நம்ம வெக்கங்கட்ட துரோகி பழனிசாமி, நம்முடைய வெக்கங்கட்ட பழனிசாமி. அதைத்தான் அதையே நம்ம மந்திரி சொன்னார்னு வச்சுங்க, அது அவருக்கே உண்டான பாணியில அது சொல்லும் போது பிரமாதமா இருக்கும், ரசிக்கிற மாதிரி இருக்கும். அது நமக்கு வராது. அதனால அவரை பேசணும். அதனால நான் அதுக்குள்ள இப்ப போகல. ஆனா இந்த எடப்பாடி பழனிசாமி பத்தி சொல்லணும். இங்க பெரியசாமி வந்திருக்கிறார், நம்ம கோவிந்தம்பாளையம் பெரியசாமி. அவரோடு பணியாற்றியவர்.
இன்னும் பல பேர் வர்றாங்க. இன்னும் பல பேர் இந்த தொகுதிக்கு சம்பந்தப்பட்ட அதிமுகவினர் வர்றாங்க. அதாவது நிறைய பேர் வர்றாங்கன்னு சொல்றேன். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த பழனிசாமி பத்தி நான் சொல்லணும். ஏன்னா நம்ம அமைச்சர் வந்திருக்கிறார். தஞ்சாவூர் மாவட்டம் பக்கம்தான், இருந்தாலும் செய்தி தெரியும். ஆனால் வெக்கக்கெட்ட பழனிசாமி பத்தி நான் சொல்லலன்னு சொன்னா இன்னொரு கவிதை ஒருத்தர் எழுதி கொடுத்துருக்கிறாங்க துரோகத்தில். அதை படிச்சாவணும். நான் லாஸ்டா படிச்சிடறேன். சும்மா ஒரு நிமிஷம். அவர் பழனிசாமியை பத்தி ரொம்ப பிரமாதமா ஒருத்தர் இருக்காரு. அவருக்கு நன்றி சொல்றேன். மேடை கொடுத்துருக்காரு. அதுதான் அந்த பேப்பர் வச்சுக்கிட்டு இருக்கிறேன். வேற எதுவும் இல்லை. அவருடைய துரோகத்தை பத்தி, அந்த துரோகத்தை எப்படி எல்லாம் இதைத்தான் 4 நாட்கள் முன்னாடி சசிகலா சொல்லிச்சு. சசிகலா சொன்னதை நீங்க பார்த்திருப்பீங்க அல்லது கேட்டிருப்பீங்க. கேட்டீங்களா இல்லையா? அதையாவது சொல்லுங்க. எனக்கு கேட்கலையா? இப்ப சொல்றேன் கேட்டுங்க. அந்த அம்மா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி அப்படி ஒரு கொடியை எடுத்து இப்படி ஆட்டி, இதுதான் கட்சி, இதுதான் கட்சின்னு சொல்லி அந்த கட்சியை ஆரம்பிச்சுட்டு அந்த அம்மா மைக்கு முன்னால நின்னுது, பேசிச்சு. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் கேட்டேன். அந்த அம்மா உரைய ஓரளவுக்கு கேட்டேன். என்ன தெரியுமா சொல்லுச்சு? இப்படி ஒரு பச்சை துரோகி குலகார பாவிய நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லுச்சு. நம்ம பழனிசாமி நம்ம மாவட்டம். ஆனால் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று சொல்லுகிறார். அதற்கு நான் பதில் சொல்லல, சசிகலா பதில் சொல்லியிருக்குது. பெண்ணாகிய எனக்கு பாதுகாப்பு இல்லை அந்த ஆட்சியில் சொல்லி சசிகலா சொல்லிச்சு. இன்னும் ரெக்கார்டு இருக்கு. 3 நாளைக்கு முன்னாடி பேசியது. என்ன பேசிச்சு? ஆட்சியிலே அம்மா ஜெயலலிதா இருக்கும்போது ஊழல் செய்து கர்நாடகா சிறையில் அடைக்க வேண்டிய சூழ்நிலையிலே போயிட்டோம். அப்ப இந்த ஆட்சியை தக்க வைக்கணும். இந்த ஆட்சியை தக்க வைக்கணும் என்று சொன்னால் நம்ம என்ன செய்வது என்று நான் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களை கூவத்தூருக்கு அழைத்துட்டு போய் அங்கே ஒன்று செஞ்சேன். அந்த அம்மா சொன்னது அப்படி சொல்ல சுருக்கமா. ஏன்னா அது 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் போவோம். அப்புறம் நம்ம அமைச்சர் பேசுறது பிரியோஜனம் இல்லாத போயிடும். அவர் இங்க வந்தது நம்ம தலைவர் நம்மளை பேச அனுப்பல. நான் பேசுறேன். தலைவர் அங்கிருந்து போன கூப்பிட்டு நீ வெளியே போயான்னுடுவாரு. என்ன நான் கோவிசிலிருந்து தான் பேச அனுப்பிச்சோம், உன்ன பேச சொல்லுன்னுடுவாரு. அதனால நீ பேசாம இரு. அந்த சசிகலா சொன்னதை மட்டும் சொல்லிடுறேன். என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, நான் சிறைக்கு போவேன், அதற்கு முன்னால் இந்த ஆட்சியை தக்க வைக்கணும். சட்டமன்ற உறுப்பினர்களை கூப்பிட்டு என்ன செய்யறதுன்னு சொல்லி அப்ப பேசும்போது இந்த பழனிசாமிய நான் இருக்கிறேம்மா அப்படி நன்றி விசுவாசத்தோடு இருப்பாருன்னு சொல்லி நான் முதலமைச்சர் ஆகினேன். ஆனா என் காலில் விழுந்து மனுஷன்றதை நீங்க பார்த்திருப்பீங்க சொல்லுச்சு. நம்ம சொன்னோம் காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகினார் என்று சொன்னோம். ஆனா முதலமைச்சர் ஆகி என்னை செயலுக்கு அனுப்பிச்சு 3வது நாளேயே பொதுக்குழு கூட்டி என்னை கட்சி விட்டு நீக்கின ஒரு துரோகி என்று சொன்னால் அது துரோகி பழனிசாமி தான். அப்படி ஒரு துரோகி. இந்த வார்த்தையெல்லாம் நான் சொல்லல, சசிகலா இதை நான் சுருக்கமா சொல்றேன். அதை விட இன்னும் ஒரு பங்கு சொல்லிச்சு. ஒரு 3-4 அமைச்சர் நான் சென்னையில் கர்நாடகா சிறையில் இருக்கும்போது அங்கே வருகை தந்து என்னை பார்த்தார்கள். பார்த்து விட்டு இங்கே நீங்க சென்னைக்கு சிறைக்கு மாத்திடுங்க, மாத்திட்டீங்கன்னா நாங்க இங்கே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த 3-4 அமைச்சர் சொன்னாங்க. இந்த அம்மாவும் சொல்லி அங்க இருக்கிற சூப்பர்னு சொல்லி இந்த பர்மிஷன் வாங்கன்னு சொல்லிடுச்சு. பர்மிஷனும் கிடைச்சது. ஆனா இன்னொன்னு நல்லா கேட்டுங்க, இந்த பழனிசாமி துரோகியை நினைச்சுக்க என்ன சொல்ல எல்லாம் சசிகலா சொன்னது. வேணா நான் டேப்போட போட்டு காட்டிடுறேன். கூட்டம் முடிஞ்சோன்னு டேக் போட சொல்றேன். அந்த சசிகலா என்ன சொல்லுதுன்னா, இது சொல்லிட்டு போனோன்னா இந்த சென்னை கர்நாடகாவில் இருந்து பெங்களூர்ல இருந்து சென்னைக்கு வந்தாங்க. சென்னைக்கு வந்தா மந்திரி பதவி பூரா தூக்கிடுச்சு. யாரு? துரைக்கு பழனிசாமி மந்திரி பதவி எடுத்துருச்சு. மந்திரி பதவி எடுத்த உடனே அப்புறம் இந்த அம்மா உஷாராயிடுச்சு. என்னடா வம்பு, நமக்கு வம்பு வந்துருமேன்னு சொல்லி நான் அந்த சூப்பரண்ட் என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கும்போது இங்கேயே இந்த சூப்பரண்டை கூப்பிட்டு வச்சு பழனிசாமி அந்த அம்மா வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு.
அந்த அம்மாவும் எழுதி கொடுத்துருச்சு, எனக்கு பாதுகாப்பு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படி மேலே போய் சொல்லிச்சு. இந்த கடவுள் அருளால் நான் உங்க முன்னாடி இன்னைக்கு கட்சியை துவங்கி உங்க முன்னாடி நான் பேசுறேன்னு சொன்னா இந்த கடவுள் தான் என்னை காப்பாத்துச்சு. அன்றைக்கு ஒருவேளை கர்நாடகா சிறையிலிருந்து தமிழக சிறைக்கு சொல்லி இருந்தா இந்த பழனிசாமி என்ன சிறையிலேயே கொண்டு இருப்பான் அப்படின்னு சொல்லுது. சிறையிலேயே கொண்டு இருப்பான். நான் சொல்றேன் சசிகலா அப்ப ஆனா பழனிசாமி கைவந்த கலை. நம்ம ஊர்ல கல்லாநத்தம், எங்க அமைச்சருக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியல, ஆத்தூர்ல கல்லாநத்தம் ஒரு ஊர். அங்க கனகராஜ்னு ஜெயலலிதா டிரைவர் பைக்கில் வந்தான்னு சொல்றாங்க. அந்த பைபாஸ்லயே அடிச்சு செத்து போட்டாங்கிறாங்க. இது யாரா செஞ்சாங்கன்னா பழனிசாமி இளங்கோங்கிறாங்க. அவங்க தான் சொல்றாங்க, நான் சொல்ல. கனகராஜ் கொண்டது யார்? பழனிசாமியும் இளங்கோங்கிறாங்க. நான் சொல்றேன். அது மட்டுமா? 1978 உண்மையை சொல்றேன், 1978 ஒரு இஞ்சி புலிக்காக தன்னுடைய சித்தப்பாறை பங்காளிய 2 பேர் அதாவது குத்துக்கோல் சொல்றாங்களே, குத்தி கொள்றவர் தான் இந்த பழனிசாமி. அன்றைக்கு காப்பாற்றப்பட்டவர் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் முத்துசாமி ஈரோடு காப்பாற்றப்பட்டார். இப்படி கொலைக்கு சொந்தக்காரர் துரோகிக்கு இடம் தரலாமா? நீங்க இங்க இருக்க நல்ல தம்பி இளங்கோவனை கூட்டிட்டு வர்றாரு இந்த பக்கம், நீங்க அனுமதிக்கலாமா? சசிகலாவை நான் சசிகலாக பரிந்துரை பேசுகிறேன்னு சொல்ல வேண்டாம். நான் சசிகலாவை நான் மதிக்கக்கூடியவன் அல்ல, ஏன் ஜெயலலிதாவையும் மதிக்கவன் அல்ல. நான் சட்டமன்ற உறுப்பினராக 1989 இருக்கும்போது அந்த அம்மா எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சர். அன்றைக்கே நான் அந்த அம்மாவை மதிச்சது கிடையாது. நான் மதிக்க வேண்டிய அவசியம் இல்ல. என் முத்தமிழறிஞர் தலைவர், என்னுடைய தலைவரை பத்தா போதும். அன்னைக்கு என்னுடைய வீரபாண்டியார் மாவட்ட கழக செயலாளர், அவரை மதித்தால் நான் போதும். கண்டவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி எனக்கு கற்றுத்தரவில்லை, நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை, நான் கற்றுக்கொள்ளவும் இல்லை. ஆனால் இந்த பழனிசாமி துரோகி 5 வருஷத்துக்கு முன்னாடி என் சகோதரி இவ்வளவு பேர் இருக்கீங்க, ஒரு கையெத்தனை சீட்டு கொடுத்து உங்களை ஏமாத்தனா இல்லையா? இந்த நல்ல தம்பி இந்த இந்த கோவிந்தம்பாளையத்தில் நல்ல தம்பி இருக்கா அப்படியா? கோவிந்தம்பாளையத்தில் குடியிருக்கா அப்படியா? ஓட்டு வாங்கிட்டு போனா அப்படியா? கோவிந்தம்பாளையத்தில் இருக்கா அப்படியா? தலைவாசல குடியிருக்க ஏன் அங்க கோவிந்தம்பாளையத்திலே பதில் சொல்ல முடியல. அங்கேயே இந்த டோக்கன் கையத்தனை கொடுத்து ஏமாத்தன நல்ல தம்பி கையத்தனை பெரியசாமி இல்லையா? சொல்லுங்க கேக்குறாங்க. ஆனா அந்த சொந்த ஊர்ல பிறந்த ஊர்லயே அந்த கையெழுத்து ஏப்பா டோக்கன் கொடுத்தே என்னாச்சுன்னு கேக்குறாங்க. ஆனா இங்க சகோதரியே இந்த தலைவாசல் அந்த இளங்கோவன் கையை பிடிச்சிட்டு ஓட்டு கேட்க வரானே, ஏன் நீங்க கேட்க கூடாது? எங்கேயா போச்சு அந்த டோக்கன்? பணத்தை குடியா அப்படின்னு நீங்க கேட்கலாம்ல. டோக்கன் கொடுத்தானா இல்லையா? நாங்க போய் சொல்றோமா? உங்களை ஏமாத்துறாங்களா இல்லையா? இல்லை. அன்றைக்கே திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர் இந்த கங்கவெளியிலிருந்து போயிருக்குமா இல்லையா? வெற்றி பெற்றிருக்குமா இல்லையா? என்ன காரணம்? திராவிட கோட்டை கங்கவெள்ளி முன்னாள் சட்டமன்ற தலைவாசல் சட்டமன்றம் சொன்னாவே இது திமுகவின் கோட்டை. இப்பொழுது கங்கவெள்ளி சட்டமன்ற தொகுதி என்று சொன்னால் திமுகவின் கோட்டை. ஆனால் நம்ம கோட்டை விட்டுட்டுமே, ஒரு கையத்துல டோக்கன்ல கோட்டை விட்டுட்டோம்ல. கோட்டை விட்டோமா இல்லையா? அதை கேளுங்க, அங்க வரும்போது கேளுங்க, டோக்கனுக்கு என்னப்பாச்சு, அந்த பணத்தை குடுறா நல்ல தம்பி, அப்புறம் நீ ஓட்டு கேட்க வான்னு சொல்லுங்க. பழனிசாமி இளங்கோவன் கேளுங்க. யாரு? பழனிசாமியுடைய சிசியன் இளங்கோவன் கேளுங்க. இதுக்கு இளங்கோவனுடைய மூளை தானே, நல்ல தம்பிக்கு எது மூளை? இளங்கோவனுடைய மூளை தானே இந்த டோக்கன். உண்டா இல்லையா? கேளுங்க. அந்த டோக்கனுக்கு என்னாச்சுன்னு கேளுங்க. மாட்டியும் வர்றாங்க. ஆனால் இன்றைக்கு அண்ணா சொன்னார், இப்படை தோற்கின் எப்படை வெல்லுன்னு. அதை போல என்னுடைய சகோதரிகள் மன்னிக்க வேண்டும். எங்க அண்ணன் தளபதியினுடைய தங்கை மகள் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் பல்லாயிரக்கணக்கிலே. இப்படை தோற்கின் எப்படை வெல்லும். இன்றைக்கு தளபதி, எங்களுடைய தளபதியின் வழி, எங்களுடைய தளபதியின் பின்னால்
எங்கள் தலைவர் எங்கள் அண்ணன் மு.க. ஸ்டாலின் பின்னால் எங்களுடைய சகோதரிகள் இன்றைக்கு பின்தொடர்கிறார்கள். அவர்கள் வாக்குகள் இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான வாக்குகள். ஆக இந்த சட்டமன்ற தொகுதி திராவிட முன்னேற்ற கழகம் உதயசூரியன் 40,000 ஓட்டு வித்தியாசத்தை ஜெயிக்கும். அமைச்சர் அவர்களே, மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களே, எங்க அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2026 மே மாதம் இன்னும் 2 மாத காலத்தில் அங்கே சென்று முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு முதலமைச்சரா பொறுப்பேற்பது அந்த அமைச்சரவையிலே நீங்களும் இடம்பெறும் போது எங்களுடைய கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் திமுக உங்கள் பின்னால் எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் வருவார். அமைச்சர் அவர்களே, உங்கள் பின்னால் எங்களுடைய சட்டமன்ற உதயசூரியனை வெற்றி பெற்று 40,000 ஓட்டு வித்தியாசத்திலே வெற்றி பெற்று எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் உங்கள் பின்னால் வருவார். சேலத்திலே 11 தொகுதி, 11 தொகுதியிலே முதலில் வெற்றி அதிகப்படியாக வெற்றி பெற்ற தொகுதி கெங்கவள்ளி சட்டமன்ற தொகுதி என்று அறிவிப்பு வரும். நீங்க தஞ்சாவூர்ல இருந்து கேளுங்க, உங்க தொகுதி அறிவிப்பு வருதுன்னா எங்க தொகுதி வெற்றி பெறும் வரும். உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சொல்லுவாங்க, எங்க தொகுதி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கு மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். என் அண்ணன் தளபதியுடைய தங்கைமார்கள் எப்பொழுது ஏன் தேர்தல் அறிவிக்கல, என்ன காரணம்? அதுதான் காரணம், 5000 தான் காரணம். உங்க அண்ணன் 5000 ரூபாய் என் தங்கச்சிக்கு அனுப்பிச்சாரு. ஏன் அனுப்பிச்சாரு? இந்த பழனிசாமியும் மோடியும் செய்து சதி செய்து கோர்ட்டுக்கு சென்று அந்த தேர்தல் நடைபெறுகிறது, இந்த பணத்தை தடை செய்ய வேண்டும் என்று தடை வாங்க செல்லுகின்றது தெரிந்த உடனேயே இரவோடு இரவாக விடியும்போது உங்களுடைய அக்கௌண்ட்ல 5000 ரூபாய் இருக்க வேண்டும் என்று போட்டவர் எங்க அண்ணன் தளபதி, உங்க அண்ணன் தளபதி. அது மட்டுமா, அடுத்த மாதம் 2000 ரூபாய் தர, 1000 ரூபாய்க்கு பதிலா 2000 ரூபாய். இந்த கேடுகிட்ட பழனிசாமி சொல்ற நான் பார்த்தேன். ஏண்டா நான் சொல்லக்கூடாது, பாவத்துல சொல்றேன், அறிவு இருந்தா இருந்தாலும் சொல்லுவானா? அமைச்சர் நாகரிக இல்லாத பேசுங்க கருதுவார். அவர் பண்பாளர், நான் மறுக்கல, அன்புக்கு சொந்தக்காரர், அமைதிக்கு புகழ் பெற்றவர். இன்னும் சொல்ல போனா அது அவர் அரசந்தா எறும்பு கூட சாகாது, நான் ஒத்துக்கிறேன். ஆனால் வார்த்தைகள் கூட தவறா வராது, ஒத்துக்கிறேன். உங்கள் மேடைகளை நான் பல மேடைகளை கேட்டிருக்கேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா எங்க பழனிசாமி நான் பேசாத இருக்க முடியாது, கோச்சிக்காதீங்க. நான் மேடை நாகரிகம் இல்லாதவன் அல்ல, தெரியும் எனக்கு மேடை நாகரிகம் தெரியும். ஆனா பேச வேண்டிய கட்டாயம் இந்த பழனிசாமிய. 1000 ரூபாய் கொடுக்கும் போது தேர்தல் அறிக்கை சொன்ன நம்ம முதல்வர் நம்ம அண்ணன் தளபதி சொல்லும் போது இந்த பழனிசாமி என்ன சொன்ன? அப்படி 1000 ரூபாய் கொடுக்கவே முடியாதுன்னு சொன்னல. இன்னைக்கு 5000 ரூபாய் கொடுக்கிறார், மாதம் 2000 ரூபாய். ஏன்னா எங்க அக்கா எல்லாம் போறாங்க, நேரம் ஆகுது. அக்கா உட்காருங்க, அமைச்சர் பேச சொல்ற கேட்டு போவீங்க. அதனால இந்த கவிதை மட்டும் ஒரு நிமிஷம் படிச்சுட்டு நான் முடிச்சுக்கிறேன். என்றைக்கும் உங்களுக்காக இருக்கக்கூடிய ஒரு அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின், உங்கள் அண்ணன் பொங்கல் சீர் செஞ்சாரே இல்லையோ 3000 ரூபாய் செஞ்ச ஒரு அண்ணன் உங்களுடைய தளபதிக்கு வருங்காலத்தில் உதயசூரியனுக்காக ஆதரவு தாருங்கள் கேட்டு, இந்த துரோகத்தின் உருவம் எடப்பாடி, துரோகத்தின் உருவம் எடப்பாடி நான் சொல்லல, ஒரு கீழே யாரோ ஒரு நண்பர் எழுதி கொடுத்திருக்காரு, அதை கொஞ்சம் மேடையில படிங்கன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. அதை மட்டும் படிச்சுட்டேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பழனிசாமியே, எப்படி ஃபர்ஸ்ட் கிளாஸ் வார்த்தைல, பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பழனிசாமியே, பதவி கொடுத்தவரையே பழி வாங்கிய துரோகி சாமியே. பதவி நான் பேசுறது கரெக்டா தான் இருக்கு. பதவி கொடுத்தவரை பழி வாங்கிய துரோகசாமியே, 10 தோல்வி கண்ட பெண்ணும் புத்தி வல்லையா, 10 தோல்வி கண்ட பெண்ணும் புத்தி வல்லையா. ஐயா எழுதி கொடுத்தவங்க நன்றியா. 10 தோல்வி நான் கூட மறந்து விட்டான், 10 தடவை தோல்வி விட்டுருக்கான். என் தலைவன் வென்றெல்லாம் வெற்றி பெற்ற தலைவன், அது பை எலெக்ஷனாக இருக்கும், எந்த இடத்துல இருந்தாலும் என் தலைவன் முத்தமிழ் கலைஞருக்கு பின்னால் பொறுப்பேற்ற பின்னால் நின்ற தேர்தலாம் வென்ற தலைவன், ஒரே தலைவன் எங்க அண்ணன் மு.க. ஸ்டாலின். அதுக்குத்தான் அந்த ஆள் எழுதியிருக்கான், 10 தோல்வி கண்ட பின்பும் உனக்கு புத்தி இல்லையா பழனிசாமியே, உன் ஆட்டம் அடங்கு காலம் வந்து விட்டது, நெருங்கி விட்டது உன் ஆட்டம். உண்மை, இந்த எலெக்ஷனுக்கு அப்புறம் பழனிசாமி இருக்க மாட்டான், பழனிசாமியாக இருக்க மாட்டான்.
அதைத்தான் அந்த ஆள் எழுதியிருக்கான். அப்புறம் சின்னம்மா காலில் விழுந்து பழங்கிவாது உனக்கு ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறியே, இந்த எழுதினாலும் கேட்கிறேன், அந்த ஆள் ஞாபகம் யா அந்த துரோகிகிட்ட நீ ஞாபகத்தை எதிர்பார்க்கலாமா? இந்த கதையை எழுதுறவரை கீழே இருந்தவருக்கு சொல்றேன், ஞாபகம் இருக்கான்னு கேட்கிறியே, அந்த ஆள் ஞாபகம் வச்சுக்குவானா? அப்படி இருந்தா கொலை செய்வானா? இல்ல துரோகி வருவானா? இல்லைன்னா டோக்கன் கொடுத்துட்டு மறுபடியும் வந்து உங்களை ஏமாத்த வருவானா? இந்த வார்த்தையை நீ எழுதியிருக்கலாமா? தப்பு இல்லையா? பதவி வந்ததும் அவர்களை படுகுழியில் தள்ளியது துரோகமா இல்லையா? துரோகம்தான். நன்றி கெட்ட பழனிசாமியே, நீதாயா ஒரு உதாரணம் தமிழ்நாட்டுக்கு. தமிழகம் உன்னை வெறுப்பதுதான் உனக்கு கிடைச்ச வெகுமதி. தமிழகம் உன்னை வெறுப்பதுதான் உனக்கு கிடைச்ச வெகுமதி. அப்பா நல்லதான் எழுதியிருக்காங்க. துரோகம் என்ற வார்த்தைக்கு அகராதி நீதானே. ஆஹா, துரோகம் என்ற வார்த்தையே நீதானே அகராதின்ட்டா. செய்தியாளர்லாம் இருக்கீங்க, கீழே ஒரு ஆள் எழுதி கொடுத்து படிக்க சொல்றான். நான் எல்லாம் பண்ணட்டும். துரோகத்துக்கு அகராதிக்கே நீதாங்கிறான், பழனிசாமி தாங்கிறாபடி. தொண்டர்களை அடகு வைத்த வியாபாரி நீதானே. ஆஹா, தொண்டர்களை அதிமுக தொண்டர்களை மோடிக்கு அடமான வைத்தது நீதானே. நானா சொல்றேன் எங்க அமைச்சர, அது உண்மைதானே? நல்லா எழுதியிருக்கான் மனுஷன். ஆஹா, உட்காரியா. தெரியுமா உனக்கு? தெரியுமா தமிழக மக்களை உனக்கு தெரியுமா? தெரியுமா உனக்கு? தெரியுமா தமிழக மக்களை தெரியுமா? எங்கள் தளபதி பின்னால் தலை நிமிர்ந்த பெண்கள் கூட்டம் தெரியுமா? எங்கள் தளபதி பின்னால் தலை நிமிர்ந்த பெண்கள் கூட்டம் தெரியுமா? பெண்மையை போற்றும் இயக்கம் இது. பெண்மையை போற்றும் எங்கள் தலைவன், பெண்மையை போற்றும் திமுக. பெண்களின் உரிமையை காக்கும் அரசு இது. பெண்களின் உரிமையை காக்கும் அரசு, பெண்களின் உரிமை காக்கும் தளபதி அரசு. திமுக நீ கொடுத்த வாக்குறுதி எல்லாம் வெறும் எல்லாம் எங்கள் தளபதி தந்த திட்டங்களே மக்களின் உயிர்ப்பூக்கள், மக்களின் உயிர்ப்பூக்கள். நடந்த தேர்தல்கள் அனைத்திலும் உனக்கு கிடைத்தது தோல்வி. மக்கள் உன்னை ஒதுக்கியதுதான் காலத்தின் கேள்வி. 10 தோல்வி கண்ட பிறகும் ஏன் இந்த வீண் பெருமை? 10 தோல்வி கண்ட பின்னும் பிறம் எதுக்கு உனக்கு வீண் பெருமை? தமிழகத்தை வஞ்சித்த உனக்கு இது இனிமேல் ஏது அருமை? முதலமைச்சர் ஸ்டாலின் ஆட்சியில் மலர்ந்து தமிழகம். உன் துரோக செயலுக்கு இனி இங்கே தமிழகத்தில் இடமில்லை, இடமில்லை. விடியலை நோக்கி தமிழகம் நடக்குது. துரோகத்தின் ஆட்சி இனி இங்கே முடங்குது. உதயசூரியன் உதிக்குது, உங்கள் வாக்குகள் எல்லாம் உதயசூரியனுக்கு. உதயசூரியன் உதிக்குது, உங்கள் வாக்குகள் எல்லாம் உதயசூரியனுக்கு. உதயசூரியன் உதிக்குது, உங்கள் வாக்குகள் எல்லாம் உதயசூரியனுக்கு. இந்த கீழே எழுதி கொடுத்த நண்பருக்கு நன்றி. அதனால இங்க வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் சொல்ல போனால் எங்களுடைய கழக தோழர்கள் நேற்றையிலிருந்து இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்த எங்கள் தலைவாசலுடைய மத்திய ஒன்றிய செயலாளர் மணி, அவரோடு தோளோடு நின்ற என் அருமை நண்பர்கள், கட்சி இயக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்பில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும், அதை போல மற்ற ஒன்றிய செயலாளர் வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய சேலம் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழக சார்பாக நன்றியும் பாராட்டிலும் தெரிவித்து, அன்புக்குரிய அமைச்சரே நீங்க வாருங்கள், நாங்க டைம் எடுத்தது கோச்சிக்காதீங்க, நீங்க வாங்க உரையாற்றுங்க. உங்கள் பேச்சை கேட்க என் சகோதரிகள், என் மன்னிக்கணும், என் சகோதரிகள் எங்க தளபதி அண்ணன் அவருடைய தங்கைமார்களை உங்களுடைய உரையை கேட்க காத்திருக்கிறார்கள். வாருங்கள், வாருங்கள். கழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர், கண்டம் கிடந்து கடல் கிடந்து வாழுகிற தமிழர்களுக்கெல்லாம் ஒரு கலங்கரை விளக்கம், திராவிட சூரியனாய் திராவிட இயக்கத்தை கட்டி காக்கின்ற காவல் அரண், இந்தியாவில் இருக்கிற முதலமைச்சர்களுக்கெல்லாம் ஒரு முதன்மை வாய்ந்த முதலமைச்சர், வாழும் பெரியாராய் அண்ணாவாய் கலைஞராய் நமக்கு கிடைத்திட்ட திராவிடத்தின் காப்பு, நமது உயிருக்கும் மேலான தலைவர் அண்ணன் தளபதி அவருடைய ஆணைக்கிணங்க தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர், மாநில இளைஞரணியினுடைய செயலாளர்,
லட்சக்கணக்கான இளைஞர்களை வழிநடத்துகிற லட்சிய வேங்கை திராவிட முன்னேற்ற கழகத்தில் 5ஆம் தலைமுறைக்கு கிடைத்திட்ட அற்புத தலைவர், இன்னும் அரை நூற்றாண்டு காலத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை வலிமையோடு வழிநடத்த இருக்கிற திராவிடத்தின் குலக்கொழுந்து ஆருயிர் அண்ணன் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வாழ்த்துகளோடும் அன்போடும் தமிழ்நாடு முழுவதும் திராவிட முன்னேற்ற கழகம் எழுச்சி கோலம் பூண்டிருக்கிற இந்த தருணத்தில் ஆரம்ப காலம் முதல் அண்ணா அறிவாலயம் வரும் வரை எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதிமுக என்று வாழ்நாள் முழுவதும் வாழ்ந்திட்ட முன்னாள் முதலமைச்சர், அரசியல் உலகமே உற்று பார்க்கக்கூடிய வகையில் நான் அஇஅதிமுகவில் இருந்தாலும் தாய் கழகம் திராவிட முன்னேற்ற கழகம், தாய் பறவை மு.க. ஸ்டாலின் தலைமையில் என்னுடைய பணி அமையும் என்று வாக்குமூலம் கொடுத்தாரே முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் OPS. உச்சம் அதுதான். தொண்டர்கள் சேரலாம், நிர்வாகிகள் சேரலாம், மாவட்ட செயலாளர் சேரலாம், ஆனால் ஒரு கட்சிக்கு தலைமை தாங்கிய மாற்று கட்சியினுடைய முதலமைச்சரே அண்ணா அறிவாலயம் வந்து விட்டதற்கு பிறகு கங்கவள்ளி தொகுதி என்ன, கங்கவள்ளி தொகுதி என்ன, 234 தொகுதியில் நடுநிலை பத்திரிகையோ மாற்று கட்சிக்காரனோ எந்த தொகுதி சந்தேகம் என்று எழுதுகிறானோ அந்த தொகுதியும் லட்சக்கணக்கில் வெற்றி பெறும் என்பதற்கு அடையாளம் கங்கவள்ளியில் கூடியிருக்கிற கூட்டம். எனவே அந்த இனிய விழாவிற்கு வரவேற்புரையாற்றியிருக்கக்கூடிய கூட்டத்தை உருவாக்கி தந்திருக்கிற ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர், வேளாண்மை ஆத்மா குழுவினுடைய தலைவர் எனது அருமை அண்ணன் சாத்தப்பாடி மணி அவர்களே, நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு விளக்க உரையாற்றியிருக்கிற மாவட்ட கழகத்துடைய செயலாளர், மேனாள் சட்டப்பேரவையுடைய உறுப்பினர், நாடாளுமன்றத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர், அன்பு தலைவர் கலைஞருடைய உள்ளத்திலும் ஆருயிர் அண்ணன் தளபதி உள்ளத்திலும்